மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசி 6வது வீட்டில் இருந்து மிதுன ராசி 7வது வீட்டிற்கு செல்கிறார். 7வது வீடு என்பது உறவுகள், திருமணம், கூட்டாண்மைகள் மற்றும் பங்குகள் ஆகியவற்றை குறிக்கின்றது. குரு இந்த வீட்டில் செல்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர்வு, பங்குதாரர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு மற்றும் குடும்ப உறவுகளில் மாற்றம் ஏற்படும். 2025 மே 14 இரவு 10:36 குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். 7வது வீடு குருவின் பொது பலன்கள். சம்பந்தங்கள், திருமணம், கூட்டு முயற்சிகள் மற்றும் பங்குதாரர்கள் என அனைத்தையும் குறிக்கின்றது. குரு இந்த வீட்டில் அமர்வதால் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள், திருமண வாழ்க்கையில் வளமை மற்றும் மற்றவருடன் பணியாற்றும் போது சாதனைகள் ஏற்படும். உங்கள் திருமண வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் உறவுகள் மேலோங்கும். புதிய கூட்டாண்மைகள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மன உறுதி மூலம் தனிப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்க உதவும். தொழில் மற்றும் பொருளாதாரம். தொழிலில் முன்னேற்றம், புதிய நிதி வாய்ப்புகள் மற்றும் முதலீடுகள் வெற்றியடையும். கூட்டாண்மைகளில் முன் செல்லும் போது உங்கள் வணிகத்தை வளர்க்க புதிய வழிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் மேலோங்கும் நிலை, சேமிப்புகளில் உயர்வு, புதிய வணிக சந்தைகள் உண்டாகும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சமரசம் மற்றும் அமைதி நிலவும். தாயாருடன் உறவு மேம்படும். அவர்களிடம் ஆதரவு மற்றும் பரிந்துரைகள் பெறுவீர்கள். உறவினர்களுடன் நல்ல உறவு மற்றும் இணக்கம். உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக இளைய வயதில் உள்ளவர்கள், கல்வியில் மேம்படும். திருமணம் மற்றும் காதல். திருமண வாழ்க்கையில் மனவருத்தம், ஆனால் அதற்கான தீர்வுகள் அருகிலேயே இருக்கும். காதல் உறவுகளுக்கு புதிய சுவாரஸ்யங்கள் ஏற்படும். வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள் உறவுகளை மேம்படுத்தும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவை குருவின் பாதிப்பால் தீரும். ஆரோக்கியம். ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும், ஆனால் மனநிலையைச் சந்திப்பது முக்கியம். உடல் பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சில புதிய பழக்கங்களை உடன்படிக்கை செய்யுங்கள். கல்வி மற்றும் மாணவர்கள். மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் புதிய கல்வி வாய்ப்புகளுக்கு முன் செல்லும். மாணவர்களுக்கு புதிய கல்வி துறைகளில் வெற்றிகள் ஏற்படும். இந்த காலம் போட்டித் தேர்வுகள் மற்றும் தேர்வுகளில் மேலோங்கும் நேரமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் புது கண்டுபிடிப்புகளை செய்வார்கள். பயணங்கள் மற்றும் முயற்சிகள். உத்தியோகபூர்வ பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்களில் வெற்றி காண்பீர்கள். புதிய சூழல்களில், குறிப்பாக கலை மற்றும் சமூக பங்களிப்புகளில் பயணங்களை அனுபவிக்கலாம். பயணங்களில் புதிய வாய்ப்புகள் மற்றும் உழைப்புகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குருவின் பார்வை பலன்கள். குரு மிதுன ராசியில் இருந்து 11வது, 1வது மற்றும் 3வது வீடுகளுக்கு பார்வை செலுத்துகிறார். இதனால் 11வது வீடு லாபம், நண்பர்கள் மற்றும் விருப்பங்கள். பொருளாதார லாபம், வருவாய் பெருகும், புதிய நிதி ஆதாரங்கள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் குழுக்கள், மகத்தான ஆதரவாளர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இயற்கை ஆசைகள். உங்கள் ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற தேவையான வழிகள் கிடைக்கும். முதலீட்டில் வெற்றி, பங்குச்சந்தை மற்றும் தொழில்முனைவில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். 1வது வீடு உடல், ஆற்றல், தன்னம்பிக்கை. ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுறுசுறுப்பும் செயல்திறனும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி உயரும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சமூக செல்வாக்கு. சமூகத்தில் உங்கள் குணநலன்களால் முக்கியமான இடத்தை பெறுவீர்கள். 3வது வீடு துணிச்சல், முயற்சி மற்றும் உறவுகள். தைரியம். துணிச்சல் மற்றும் தைரியம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர உறவுகள். சகோதரர் அல்லது சகோதரிகளுடன் உறவு மேம்படும். அவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். செயல்திறன். உழைப்பால் சாதனைகள் ஏற்படும், உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். கலை மற்றும் எழுத்து. கலை, எழுத்து மற்றும் பேச்சாற்றல் போன்ற துறைகளில் சிறப்பு வெற்றி கிடைக்கும். பரிகாரங்கள். 1. விஷ்ணு வழிபாடு. வியாழக்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். 2. அன்னதானம். கோயில்களில் அன்னதானம் செய்யுங்கள். 3. பசு பராமரிப்பு. பசு மாடுகளுக்கு உணவு அளித்து பரிபாலிக்கவும். 4. புனித தலங்களுக்கு சென்று துலாபாரம் செய்யுங்கள்.
முக்கிய முன்னெச்சரிக்கைகள். பணமுதலீடுகளில் மிகவும் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் இருந்தால் முன்னெச்சரிக்கை எடுத்து பரிசோதனைகள் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல உறவுகளை பேணுங்கள். மொத்தத்தில் 2025 குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய கூட்டாண்மைகள், திருமண வாழ்க்கையில் வளமை மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தரும் புதிய வாய்ப்புகள் மற்றும் சமூக நலன்களில் வெற்றி காண்பீர்கள். இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. மகிழ்ச்சியாக இருங்கள்.